இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டேரக்டர் ஷங்கருக்கு வந்துட்டு பிரம்மாண்டம் மட்டும்தான் தெரியும். ஒரு டெப்த்தோட ஒரு ஸ்டோரி எழுத தெரியாது, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியாது, ஒரு நரேட் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவரோட படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் சாங்குக்கே ஸ்க்ரீன் பிளே எழுதுவார், அவர் சாங்லேயே ஸ்டோரி சொல்லுவார். இப்போ அந்த பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, மனிஷா கொய்ராலா வந்து தான் ராஜா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களாம் இடையூறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும். கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்க மணிவண்ணன் அண்ட் வடிவேலு அவர்களை வந்துட்டு ஒரு குடத்தில் போட்டு அடைப்பாங்க. அது ஒரு ஹியூமரிஸ்டான விஷயமா இருக்கும். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, விஜயகுமார் பாம்பாக இருக்கும்போது விஜயகுமார் அவர்கள் இவங்களுடைய அப்பா, அதனால மனிஷா கொய்ராலா அவங்கள மட்டும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. விஜயகுமார் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு முழுங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நயாகரா ஃபால்ஸ், அவர் அங்கே போயிருக்கும்போது, யூஎஸ்ஏ போயிருக்கும்போது நயாகராவுக்கு ஒரு நாள் கவர்னராக இருக்க அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அவரை கௌரவிக்கிறாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்து இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த முதல்வன் படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சருமே அவருடைய படத்தோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியன் 2 வந்துட்டு கிட்டத்தட்ட ஐ படத்தோட ஒரு சாயல்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டேன், 300-400 பேர் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக லிரிக்ஸ் எனக்கு இப்போ உடனே வேணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ண மாட்டார். இதுக்காக அவங்க எல்லாத்தையும் காக்க வைப்பார் அவர். அதுக்காகவே நாம் ஒரு நல்ல லிரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். எந்திரனில் வந்துட்டு அந்த பார்பர் ஷாப்பில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. தென் அதே எந்திரனில் அந்த ஆடிட்டோரியத்தில் உட்காந்து கேள்விகள் கேட்பாங்க, தென் பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்க யாருமே வந்துட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. தென் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமாவில் நிறைய படங்கள் பண்ண ஒரு ஃபெமிலியரான ஆக்டர். அடுத்தது ரஜினி அவர்களுக்கு நான் ஸ்கிரிப்டாகவே ஸ்டைலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டைல்லாம் அவர் பண்ணதில்லை, எதெல்லாம் இங்கே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வேலை கொடுத்துருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நாள் பூரா உட்காந்து அந்த ரூமில் வந்துட்டு இந்த ஸ்டைல் பண்ணலாமா, அந்த ஸ்டைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பாங்களாம். பார்க்கவே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். மொட்டை போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அது கண்ணாடி பின்னாடி போகும். அதுக்கு ஒரு சவுண்ட் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களில் கூட அவர் இன்னோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் காட்டுவார். உதாரணத்துக்கு நண்பன் படத்தில் வந்து சீட்டு கட்டிலும் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு லைன், அந்த ஒரு செகண்ட் லைனுக்காக அவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியம் செட்டு, அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனில் அந்த சீட்டு கட்ட ட்ரெஸ்ஸை போட்டு காஸ்ட்யூம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாக அந்த லிரிக்ஸுக்கு உயிரை கொடுப்பார். டைரக்டர் ஷங்கர் இஸ் அ மாஸ்டர் இன் இந்தியன் சினிமா. எஸ், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு மாஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணேன், இந்த வீடியோவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் கமெண்ட் தான். ஒரு யூடியூப் கமெண்ட் பார்த்துருந்தேன். அதில் வந்துட்டு பெஸ்ட் ஃபில்மோகிராஃபி ஆஃப் ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் போது ரஜினி சாரை பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, ஜெயிலர் மாதிரியான ஒரு படத்தை ரஜினி சாரோட ஃபில்மோகிராஃபியில் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். எஸ், அஃப்கோர்ஸ் ஜெயிலர் ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான். பட் ஜெயிலர் தான் அவரோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை போட்டது யாருன்னா ஒரு 2K கிட். ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், ஏன்னா அவங்க பார்த்தது அதானே. அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய டேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. நான் அப்படியே போயிட்டு அந்த கமெண்ட்ஸை சர்ச் பண்ணுறேன். டேரக்டர் ஷங்கர் பற்றின ஒரு டாக்குமே அந்த கமெண்ட்டில் இல்லை. ஒரு டைமில் பெஸ்ட் டேரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னாலே டக்கு 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 டக்குன்னு எல்லோரும் ஷங்கர் பேர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டேரக்டர் பேரையே சொல்லுவாங்க. பட் இப்போது ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரால் ஆகிட்டு வரும். அதில் டேரக்டர் ஷங்கர் அவருடைய அந்த ஃபோட்டோ பார்க்காத போது ஒரு 90s கிட்டாக, ஒரு சினிமாவுடைய ரசிகனாக எனக்கு அந்த சமயத்தில் எந்தளவுக்கு ஒரு கோவம், எந்தளவுக்கு ஒரு ஆதங்கம் இருந்ததோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. வெல்கம் டு அவர் ஷோ சினிமா பேசுவோம் வித் ராகுல் பிரபாகர். ஓகே, டேரக்டர் ஷங்கர் அவரை பற்றின விமர்சனங்கள் இப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் எழுந்துட்டு வருது சமீப காலங்களில் அப்படின்னா, வின்டேஜ் ஷங்கர் இல்லை, டேரக்டர் ஷங்கருக்கு வந்துட்டு பிரம்மாண்டம் மட்டும்தான் தெரியும்,
ஒரு டெப்த்தோட ஒரு ஸ்டோரி எழுத தெரியாது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியாது, ஒரு நெரேட் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவரோட படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது பேர் என்ன? ஒழுங்கா ஸ்டோரி எழுத தெரியாது, ஒழுங்கா ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் சாங்குக்கே ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவார். அவர் சாங்லேயே ஸ்டோரி சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஐ திங்க் முதல்வன் படத்தில் முதல்வனேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்துட்டு மனிஷா கொய்ராலா வந்துட்டு சிஎம் அர்ஜுன் வந்துட்டு மீட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக கால் பண்ணி பார்ப்பாங்க. பட் ரீச் அவுட்டே பண்ண முடியாது, ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த புகழேந்திய அதுக்கப்புறம் நம்மளுடைய காதலனா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிருக்கும் போது ஒரு சுச்சுவேஷன். அந்த சாங்கில் பழைய காலத்து அந்த அரசர், அந்த இப்போ சிஎம் அப்படின்னா அந்த சமயத்தில் அரசர் தானே. ஸோ அந்த செட்டப்பில் வந்துட்டு ஒரு பாட்டு வேணும். அந்த பாட்டில் சிஎம்மாக இருக்கிற அர்ஜுனை சுற்றி மனிஷா கொய்ராலாவால் அந்த ராணியால் எந்த அளவுக்கு நெருங்கவே முடியாது, அதற்கு இடையூறாக யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த சாங்கோட சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை இப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு படத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இல்லை ஒரு இமேஜினரியாக அப்படியே ஹீரோ நடந்து போட்டுருப்பாங்க, பின்னாடி அந்த ஹீரோயின் துரத்தி போகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் தானே எழுதியிருப்பாங்க. பட் அவர் எந்த அளவுக்கு ஒரு இமேஜினரியாக விஷனரியாக போயிட்டு பிரம்மாண்டமான ஒரு செட்டு மாதிரிலாம் போட்டு அதில் சிஜி என்ன அப்படின்னா அந்த கிங்கை அழிக்கிறதுக்கோ இல்லை அந்த கிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ சுற்றி நிறைய பாம்புகள் வந்துட்டு இருக்கும். அந்த பாம்புகள் எதையுமே அந்த கிங்கு வந்து அழிக்கவே மாட்டார். அந்த பாம்பு யார் யாராக இருப்பாங்க அப்படின்னா மணிவண்ணன் அவர்களாக இருக்கும், வடிவேல் அவர்களாக இருக்கட்டும், ரகுவரன் அவர்களாக இருக்கும், தென் வந்து விஜயகுமார் அவர்களாக இருக்கும். இப்போ அந்த பாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா மனிஷா கொய்ராலா வந்து தான் ராஜா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் இடையூறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ கொச்சின் ஹனீஃபா அண்ட் ரகுவரன் இவங்களெல்லாம் சீரியஸாக மனிஷா கொய்ராலா அட்டாக் பண்ணுவாங்க. அந்த பாம்பை வந்து கொல்லுவாங்க. காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்க மணிவண்ணன் அண்ட் வடிவேலு அவர்களை வந்துட்டு ஒரு குடத்தில் போட்டு அடைப்பாங்க. அது ஒரு ஹியூமரிஸ்டான விஷயமா இருக்கும். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா விஜயகுமார் பாம்பாக இருக்கும்போது அவங்கள மட்டும் அழிக்கவே முடியாது. ஏன்னா விஜயகுமார் அவர்கள் இவங்களுடைய அப்பா, அதனால் மனிஷா கொய்ராலா அவங்கள மட்டும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. விஜயகுமார் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு முழுங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவங்க மன போராட்டங்கள் அவங்களுக்குள்ளே என்னென்னலாம் போயிட்டுருக்கோ அதை வந்து ஒரு ஸ்டோரியாக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்குக்கே அவர் வந்துட்டு ஸ்டோரியாக எழுதக்கூடிய ஒருத்தர் ஒரு படத்துக்கு எழுதாமல் இருப்பாரா? சரி, இன்னொரு விமர்சனம் அந்த ஐடியாலஜியாக நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஐடியாலஜியை எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, முற்போக்காக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய இடங்களில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் எனக்கு அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது நிறைய இடங்களில். உதாரணத்துக்கு நீங்கள் ஜென்டில்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு அகென்ஸ்டாக பேசியிருப்பார். ஏன் இதை வந்து ரொம்ப பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ரிசர்வேஷன்னாலே தப்புன்னு நினச்சிப்பாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பெரிய ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது இதை பார்த்து நிறைய பேர் தப்பான கருத்துக்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எனக்கு விமர்சனம் இருக்குது. பட் இதை தாண்டி அதே ஜென்டில்மேனில் இருந்தே வருவோம். நிறைய விஷயங்களை இன்னோவேட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். ஸோ ஒரு ஜானரை இன்னோவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து இன்னொரு விஷயங்கள் டெக்னிக்கலாக அப்படியே அடுத்தடுத்து பரிணாமத்துக்கு போயிட்டே இருப்பார். சரி, விஜிலாண்டே கைண்ட் ஆஃப் மூவிஸ் பண்ணிட்டோம், ஓகே, சங்கர் அவர்கள் வந்துட்டு இந்த விஜிலாண்டே கைண்ட் ஆஃப் மூவிஸ் தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் கொடுப்பாரு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்க வேணாம், அதில் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற அந்த ஒரு புது விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய படங்களுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தது சங்கர் அவர்கள் தான். இன்னும் இந்தியன் சினிமா, அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்காது, பட் இப்போ ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. பட் அந்த சமயத்தில் பிஃபோர் 2.0 அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன். அந்த இன்னோவேட்டிவாக புது புது விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த ஒன்லைனே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முதல்வன், ஒரு நாள் முதல்வராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய ஒரு ஸ்டோரி லைன். இதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவரை ஒரு ப்ரெஸ்ஸில் சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஐ திங்க் ஃப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் இதை விட அக்யூரேட்டாக இன்னொரு விஷயமும் இருக்குது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நயாகரா ஃபால்ஸ், அங்கே அந்த நயாகராவை சேர்ந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு நாள் கவர்னராக கௌரவிக்கிற மாதிரி அவர் அங்கே போயிருக்கும்போது, யூஎஸ்ஏ போயிருக்கும்போது நயாகராவுக்கு ஒரு நாள் கவர்னராக இருக்க
அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுது, அவரை கௌரவிக்கிறாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்து இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த முதல்வன் படத்தை அவர் எடுத்திருக்காரு. இது மாதிரி கிரியேட்டிவான ஒரு இன்னோவேட்டிவான லைன்ஸை வச்சுட்டு தான் அவர் நிறைய படங்களை எடுத்துகிட்டே வந்திருக்கார். இப்படியெல்லாம் எடுத்தவர், இப்படியெல்லாம் நமக்கு படங்களை கொடுத்தவர் இப்போ ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. இப்படி எல்லாத்தையும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கட்டும், ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ஒன்லைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுத்தவர் தான் இப்போது இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சர்லாம் எடுத்துகிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சருமே அவருடைய படத்தோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்தியன் 2 வந்துட்டு கிட்டத்தட்ட ஐ படத்தோட ஒரு சாயல்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இந்தியன் 1 அண்ட் இந்தியன் 2. இந்தியன் 1ல் அவ்வளோ ரைட்டிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு லைன் என்ன அப்படின்னா, இந்தியன் 1ல் வந்துட்டு 2 பேருமே கமல்ஹாசன் தான். ஒரு கமல்ஹாசன் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு கமல்ஹாசன் வந்துட்டு நமக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து நிறைய தப்புகள் பண்ணிட்டுருப்பார், அந்த அப்பாவே வந்துட்டு நேர்மையாக இருக்க அப்பாவை எதிர்த்து பேசிடுவார், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுது, இந்த கிளைமேக்ஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க, ஊரில் இருக்க எல்லாரையுமே வந்துட்டு களை பிடுங்கிட்டு இருக்காரு, நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி தட்டி கேட்டுட்டு இருக்கவர், தான் பையன் தப்பு பண்ணும்போது என்ன பண்ண போகிறாரு இந்த அப்பாவான சேனாபதி அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தான் ரைட்டிங் அட் இட் ஸ்பீக் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வசனம் வச்சுருப்பாங்க, சுஜாதா அவர்கள் எழுதுனது. ஸோ சுஜாதா இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் டவுன்ஃபால் ஆஃப் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிடலாம். சுஜாதா அவர்கள் ஒரு வசனம் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போது நான் வந்து முத்தம் கொடுப்பேன் அவனுக்கு, அப்போ அவன் அழுவான் என் மீசை குத்துதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் அழக்கூடாதுன்னு இந்த மீசை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனையே இழக்க தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுருப்பார். இது ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம், இல்லை இது இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஜஸ்டிஃபைட். ஸோ அந்த டைலாக் அவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு பையனை கொள்வார். அப்படி இருந்த ஒரு படம், அப்படி இருந்த ஒரு ரைட்டிங், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிலாம் தப்பிக்கிறாரு, எப்படிலாம் போயிட்டு அந்த லஞ்சம் வாங்குறவங்களாம் கொலை பண்ணுறாங்கிறது கதையாக இருக்காது. அவர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறாரு, ஒரு சுதந்திர போராட்டம் நடத்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள், வீரர் அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம நாடு இப்படி குட்டிச்சோராக போயிடுச்சு, ஸோ நான் மறுபடியும் களத்தில் இறங்கணும், மறுபடியும் இவங்களுக்காக நான் போராடணும், மறுபடியும் இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவர் என்னென்னலாம் பண்ணுவாருங்கிறது ஒரு கதையாக இருக்கும் போது, இந்தியன் 2 அப்படியே வேறு மாதிரி போய் அவங்கள எப்படிலாம் விதவிதமாக டிசைனாக நோக்கு உரிமத்தோடு வச்சு போய் கொல்ல போகிறேன், விதவிதமான வர்மக்கலைகளை வச்சு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதியிருந்திருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த கோர் ஐடியா, இல்லை கோர் ஐடியாவே இந்தியன் அது கிடையாது. அப்படிங்கும்போது விதவிதமாக கொல்றதை மட்டுமே ஸ்க்ரீன் பிளேவாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்த இந்தியன் 2 மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே அதில் அதுவும் தான் இருந்தது. இதுதான் த மேஜர் ட்ராபேக் ஆஃப் ஷங்கர்ஸ் ஃபில்மோகிராஃபி. இன்னொன்று, இதை ஏன் நான் ஐ படத்தோடு கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஐ படமும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஒருத்தன் வளர்றான், அந்த வளர்ச்சி பிடிக்காமல் நிறைய பேர் அவனை ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையுமே அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான். இட்ஸ் எ ரிவெஞ்ச் ஸ்டோரி. லவ் ஸ்டோரின்னு சொல்கிறத விட ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த ரிவெஞ்சில் நமக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னா, எப்படி விதவிதமாக எல்லாரையும் போய் கொல்ல போகிறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய கான்செப்டாகவே இருக்கும். ஸோ அதே தான் கிட்டத்தட்ட இந்தியன் 2மே இருக்கும். தென் கேம் சேஞ்சர் இஸ் நத்திங் பட் முதல்வன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, முதல்வனில் வந்துட்டு அவர் ப்ரெஸ்லேருந்து ஒரு நாள் முதல்வர் ஆவார். இங்கே வந்துட்டு ஒரு கலெக்டர், அந்த கலெக்டருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் சிஎம் போஸ்ட் கிடைக்கிது. அது எதுக்காகன்னு பின்னாடி ரிவீல் ஆக போகுது. சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே கேம் சேஞ்சரில் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஃபேஸில் இருந்த ஃபில்மோகிராஃபியோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் இந்த 2 படத்தையுமே நான் பார்க்குறேன். தென் இந்த ரைட்டிங், அவர் ரைட்டிங் முன்னே இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் எதுவுமே லாஸ்ட் 2 படத்தில் இருக்காது. நான் சொன்னேன்ல, இந்தியன் 2ல் கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னேன்ல. தென் ஷங்கர்ஸ் ஃபில்மோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் அந்த கேரக்டருக்கான ஒரு டெப்த்தோ, அந்த கேரக்டருக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ இருக்கவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஈவன் இன் ஸ்ட்ரெங்க் ஃபேஸ் முதல்வன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும், கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து சிஎம்ஏ ஆயிடுவார். அதுக்கப்புறமும் அர்ஜுன் அவர்களை வந்துட்டு விஜயகுமார் அவர்கள் வெறுக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு ஒரு ரீசனே இருக்காது.
இப்போ கவர்மெண்ட்டே அவர் கையில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட அவர் தான் கவர்மெண்ட். அப்படிங்கும்போது அப்படி இருக்கிற புகழேந்தியுமே அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். ஸோ விஜயகுமார் அவர்களோட கேரக்டரோட மோட்டோ என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த லவ்வை சேரக்கூடாது அப்படின்னு பிரித்து வைக்கிற ஒரே ஒரு மோட்டோ தான் இருக்கும் ஒழிய, கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அதுக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மோட்டோவில் ஒரு கிளியரன்ஸே இருக்காது. அதே மாதிரியே அவரோட அந்த கேரக்டரோட இதில் வீக்னஸ் நான் பார்த்தது எங்கே அப்படின்னா 2.0ல யார் ஹீரோ யார் வில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தெளிவே இருக்காது. ஈவன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவர் நிறைய ட்ரை பண்ணுவார். டைலாக்லலாம் வச்சுருப்பார். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் அது இந்த அளவு ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியான அளவில் யூஸ் பண்ணணும், பறவைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி ஷங்கர்ஸ் வாய்ஸாக ரஜினிகாந்த் வாய்ஸில் வந்து பேசியிருப்பாங்க படத்தில். பட் ஜஸ்டிஃபையே ஆகாது. ஆக்சுவலாக ஹீரோ அக்ஷய்குமார் தானே, ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீரோவாக ரஜினிகாந்த் அவர்களை சொல்கிறோம், அவர் தான் எல்லாருக்காகவும் போராடிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவர் கேட்டதும் அதுவாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அவர் மனிதர்களை கொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது. தென் வீக்னஸ் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி காஸ்டிங்கில் வந்துட்டு ஷங்கர் அவர்கள் மாஸ்டர்னே சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் உதாரணத்துக்கு நான் சில பெயர்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஷங்கர் அவர்கள் படத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கவே முடியும். இந்த மாதிரியான ஒரு காஸ்டிங் அண்ட் பெர்ஃபெக்ஷன். ஷங்கர் அவர்கள் அவரோட படத்தில் ஒரு கேரக்டர் வேணும்னா அந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சின்ன ரோலுக்கு கூட அவங்க நடித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டு வந்து பண்ண வைப்பார். தென் சில படங்களில் ஷங்கர் அவர்கள் படத்தில் மட்டும்தான் அவங்க தமிழ் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வேறு தமிழில் வந்துட்டு இன்னொரு டேரக்டரோட படத்தில் நடிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டில்மேனில் வந்துட்டு ராஜன் பி தேவ் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்கள்லேயே அரசியல்வாதியாக தான் நடிச்சிருப்பார். அவர் தமிழில் அதுக்கு முன்னாடி 1-2 படம் தான் நடிச்சிருந்திருப்பார். பட் ஜென்டில்மேனில் நடித்ததுக்கப்புறம் தமிழ்லேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்க படம் அவர் பண்ணிட்டார். 50-60 படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு மலையாள ஆக்டர். அவரை இங்கே கூப்பிட்டு வந்துட்டு அந்த மினிஸ்டர் ரோல், சீஃப் மினிஸ்டர் ரோலில் வந்து நடிக்க வச்சிருப்பார் ராஜன் பி தேவ் அவர்களை. அடுத்தது காதலனில் வந்துட்டு அல்லூர் ராமலிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர், நக்மாவோட தாத்தாவை நடிச்சிருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல 1000 படங்களுக்கு மேலே நடித்த ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டர். கிட்டத்தட்ட பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் எப்படி 1000 படங்களுக்கு மேலே, அது மாதிரி அல்லூர் ராமலிங்கையா அவர்கள் வந்துட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். 1000 படங்களுக்கு மேலே நடித்த ஒருத்தர் தமிழில் ஒரு படம் கூட பண்ணலை. பட் அவரை தமிழில் கூட்டு வந்து நக்மாவோட தாத்தா ரோலுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ரோலில் அவரை நடிக்க வச்சிருப்பார். எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஷங்கர் அவர்களோட காஸ்டிங்கை நம்ம பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணலாம். இவங்க யார், நீங்கள் இப்படி ஃப்ரேமில் இப்படி ஓடுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டெலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஹிந்தியில் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர். நெடுமுடி வேணும் சொல்லவே தேவையில்ல. இந்தியனில் வந்துட்டு நாசர் அவர்களுடைய வாய்ஸில் தான் பண்ணியிருப்பார். பர்ஃபெக்டாக அவர் வாய்ஸ் செட் ஆகாது. ஸோ ஓகே, நாசர் அவர்களை நம்ம டப் பண்ண வைப்போம். தென் இவர் தான் அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அவரை இங்கே தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் சில படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த கேரக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக காஸ்ட் பண்ணியிருப்பார். தென் கொச்சின் ஹனீஃபாவாக இருக்கட்டும், அக்கலாக்கா பேபியில் வந்துட்டு முதல் ஒன்றில் வந்து கொச்சின் ஹனீஃபாவோட கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதையும் அவர் அப்போ தான் இங்கே வந்து லான்ச் பண்ணார். தென் வந்துட்டு ஷக்கலக்கா பேபியில் வந்து அந்த பாட்டுக்காக சுஷ்மிதா சென் வர வச்சு ஆட வச்சிருப்பார். அதே ஷக்கலக்கா பேபியில் நீங்கள் அந்த ஃப்ரேமை நீங்கள் நிறைய நோட் பண்ணிங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஃப்ரேமில் வந்து ஆடிட்டு போய்கிட்டே இருப்பார், ஒரு டான்ஸர் ஒருத்தர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் யாருன்னா, நார்த் இந்தியாவில் அங்கே பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரியோகிராஃபர். அவரை கூட்டு வந்து இங்கே வந்து ஷக்கலக்கா பேபியில் ஒரு ஃப்ரேமில் அங்கங்கே வந்துட்டு டான்ஸ் பண்ண விட்டுருப்பார். ஸோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சிவாஜி த பாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபஸ்ட் காஸ்டிங் வந்து சத்யராஜ் அவர்கள் தான் நடிக்கிறதா இருக்கும். பட் அதுக்கப்புறம் நடிக்கலை அப்படின்னோடனே அவர் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லன் அப்படின்னா யாரோ நம்ம எதிர்பார்ப்போம்ல. அந்த சமயத்தில் சுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர், அவர் ஆல்ரெடி தீ அப்படின்ற படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தம்பியாக நடிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவரை கூட்டு வந்து ஒரு வில்லனை காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். தென் வந்துட்டு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்க ராஜா அவர்கள், சாலமன் பாப்பையாவெல்லாம் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு சிவாஜி படத்தில் அவர் வந்து நடிக்க வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் டேனி டென்சாங்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இப்படி சொன்னால் யாருக்குமே தெரியாது, ப்ரொஃபஸர் போரா கிட்டத்தட்ட அந்த எந்திரன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராஜெக்ட். அந்த படத்தில் வந்து யார் வில்லன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நார்த் இந்தியா அவர் வந்து ஒரு பெங்காலி, நேபாளி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவர் சிக்கிமை சேர்ந்த ஒருத்தர். அவரை கூட்டு வந்து இங்கே தமிழில் வந்து வில்லனாக பண்ண வச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட தமிழில் பண்ணல. அந்த ஒரு படம் மட்டும்தான் வந்து அவர் தமிழ்லேயே பண்ணியிருந்தார். உப்பின் பட்டேல், ராம்குமார், அதாவது வந்து பிரபு அவர்களோட அண்ணன் ராம்குமார் சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஐ படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. உப்பின் பட்டேல் பாலிவுட் ஆக்டர், அவரை கூட்டு வந்து ஐ படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா
அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டர் நடிக்க வைப்பார். அது ஒரு சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோலாக இருக்கட்டும், அவங்கள தான் நடிக்க வைப்பார். எந்திரனில் வந்துட்டு அந்த பார்பர் ஷாப்பில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவங்க எல்லாருமே தெலுங்குல ஒரு 100-150 படம் பண்ண மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க. தென் அதே எந்திரனில் அந்த ஆடிட்டோரியத்தில் உட்காந்து கேள்விகள் கேட்பாங்க. தென் பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்க யாருமே வந்துட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவங்கள நீங்கள் அந்த படத்தை தவிர வேறு எந்த படத்துலையும் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நார்த் இந்தியாவில் தென் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமாவில் நிறைய படங்கள் பண்ண ஒரு ஃபெமிலியரான ஆக்டர்ஸ். ஷங்கர் அவர்கள் படத்தில் ஒரு சின்ன ரோல்லையாவது வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த படங்கள் பண்ணவங்க. இந்தியன் 2வாக இருக்கட்டும், இந்தியன் 2ல் கூட அந்த கப்பலில் போயிட்டு ஒருத்தர் கொல்லுவாங்க. அப்புறம் அந்த பறக்க வச்சுக்கிட்டு ஒரு இடத்துலலாம் கொல்லுவார்ல, அந்த ஸ்பேஸ் மாதிரியான ஒரு செட்டில் கமல் அவர்கள். அவங்க எல்லாருமே பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ். அவங்க எல்லாருமே தமிழில் பண்ணது ஒரு படம் தான். இந்த மாதிரி காஸ்டிங்காக மெனக்கெட்டு இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஷங்கர் அவர்கள் செயல்படுவார். தென் அவங்களுக்கு டைலாக் கூட கொடுக்க மாட்டார். சில படங்களில் டைலாக் கூட இருக்காது, அந்த மாதிரியான ஒரு ஃபெமிலியர் ஆக்டர்ஸ் கூட. பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பிரம்மாண்டம் மட்டும்தான் அவருக்கு எடுக்க தெரியும், படங்கள் எடுக்க தெரியாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த இன்னோவேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இதில் எந்தெந்த அளவுக்குலாம் அவர் இன்னோவேட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் பிரம்மாண்டங்களில் அந்த இதெல்லாம் பண்ணுவார்ல, விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் போட்டால் வந்துற போது விஎஃப்எக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு, கிராஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு இடத்துல ஷங்கர் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக விஷுவல்ஸ் எல்லாமே என் மைண்டில் இருக்கும். அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்கிட்ட போய் நான் காட்ட முடியாது. ஆக்ஷன் கோரியோகிராஃபர் எல்லாருமே தடபுடலாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் விஷுவலாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அந்த கழுகு வந்து பறந்து வரும், ராஜாளி வந்து பறந்து வரும். அந்த சமயத்தில் வந்து காரெல்லாம் தூக்கி வீசுது, ஸோ இந்த சீன் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த காரை தூக்கி வீசுறதெல்லாம் அக்யூரேட்டாக எடுத்துருவாங்க. பட் அந்த கழுகு சேதப்படுத்துது, அந்த கழுகு இப்படி நடந்து வருது, அதுக்கு இப்படியான ஒரு விஷுவல்லாம் வைக்கணும். ஸோ இந்த சமயத்தில் இதெல்லாம் சேதப்படுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த விஷுவல்ஸை நான் போய் சொன்னேன்னா, அது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கே எனக்கு வராது. அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை சொல்லி, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அது இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வே பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். உதாரணத்துக்கு எந்திரனில் அந்த பால் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் அது உருவாகிறதா இருக்கட்டும், அத்தனை ரோபோட்ஸாக இருக்கட்டும், அது என்னைக்காவது நம்மளாம் யோசிச்சு பார்த்துருப்போமா இல்லையான்னு தெரில. அத்தனை பேர் எப்படி அவர் நடிக்க வச்சார், தென் அதுக்கு எப்படி அவர் அந்த மேக்கிங்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரஜினி சாரை போயிட்டு நிற்க வச்சுட்டு இருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரஜினி சார் நிற்க வச்சுட்டு டயர்டே ஆகாமல் அவர்கிட்ட நான் வேலை வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த பால் ஃபார்மேஷனில் நான் சொல்லி, அது இத்தனை பேர் கூடி தான் அதுக்கப்புறம் அது ஒரு பாம்பு ஃபார்மேஷன்லாம் வருதுங்கிறத நான் கன்வே பண்ணி அந்த வேலையை வாங்குறதுக்கு ஷங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு விஷுவலாக அவர் மைண்டில் இருக்க விஷயங்களை இன்னோவேட்டிவாக தென் க்ரியேட்டிவாக அதே அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து அதே அவுட்புட் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னோவேட்டிவாக ஷங்கர் அவர்கள் பண்ணியிருக்காரு. தென் இன்னோவேட்டிவ் அப்படின்னோடனே அந்த டெக்னிக்கல், அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நான் சொன்னேன்ல, அவர் எந்தெந்த அளவுக்குலாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இன்னோவேட்டிவாக இருப்பாருங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இதையும் அவர் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, சிவாஜின்னு ஒரு படம் பண்ண போகிறேன், ஹீரோ ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபஸ்ட் படம் அப்படிங்கும்போது, அவருக்கு அது ஃபஸ்ட் படம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டேன், என்னென்னலாம் பண்ணலாம் இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளுக்கெல்லாம் மெனக்கெட்டதை பற்றி அவர் சொல்லலை. ஏன்னா அதை நான் முடிச்சிட்டேன் ரைட்டிங். பட் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல், இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னென்ன ஸ்டைல்லாம் வைக்கலாம், ஸோ அந்த ஸ்டைலை உட்காந்து எழுதணும். கிட்டத்தட்ட அவர் முன்னே சொல்லியிருந்தேன்ல, ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்கு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார் அவர். ஆக்ஷன் கோரியோகிராஃபி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கிரிப்டாக எழுதி தான் ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கு அவர் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அடுத்தது ரஜினி அவர்களுக்கு நான் ஸ்கிரிப்டாகவே ஸ்டைலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டைல்லாம் அவர் பண்ணதில்லை, எதெல்லாம் இங்கே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வேலை கொடுத்துருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நாள் பூரா உட்காந்து அந்த ரூமில் வந்துட்டு இந்த ஸ்டைல் பண்ணலாமா, அந்த ஸ்டைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாங்களாம். பார்க்கவே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார். ஸோ ஒரு ஸ்டைலுக்கு மெனக்கெட்டு அந்த ஸ்டைலை ஒரு ஸ்கிரிப்டாக போய்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கொடுக்கணும். இந்த ஸ்டைல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாத ஸ்டைலை அவருக்கு நான் பண்ண காட்டணும் அப்படிங்கிறதுக்கு மெனக்கெட்டு. அதனால தான் சிவாஜி த பாஸ் வந்து இன்ன வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த பபுள் காமை யார் வேணால் இப்படி தூக்கி போட்டு பிடிக்கலாம், எந்த ஹீரோ வேணால் அதுக்கப்புறம் அந்த பபுள் காமை இப்படி போய் தூக்கி போட்டு பிடிக்கலாம். ஆனால் அதை ஃபஸ்ட் பண்ணது ரஜினிகாந்த் அப்படிங்கிறது 90s கிட்டுக்கு தெரியும் எல்லாருக்குமே. பட் இப்போ வந்து அந்த ஸ்டைலை வந்து இன்னொரு ஹீரோ பண்ணார், அதனால் அவர் தான் அதை ஃபஸ்ட் பண்ணாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஃபஸ்ட் பண்ணது ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி த பாஸில் தான்.
அதே சமயம் அந்த படத்தில் அந்த காயின் சுண்டி வரதா இருக்கட்டும், அதை பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த மாதிரி காயினை சுண்ட விட்டு கீழே விட்டாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல ஸ்டைலில் வந்துட்டு அந்த சிவாஜி த பாஸில் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருப்பார். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மொட்டை போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அது கண்ணாடி பின்னாடி போகும், அதுக்கு ஒரு சவுண்ட் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் அந்த படத்தில் டெக்னிக்கலை விட்டுருங்க, டெக்னிக்கலில் ஒரு பாஸ் தான், ஐ மீன் சங்கர் அவர்கள். அந்த டெக்னிக்கலை தாண்டி இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களில் கூட அவர் இன்னோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் காட்டுவார். உதாரணத்துக்கு நண்பன் படத்தில் வந்து சீட்டு கட்டிலும் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கருக்கு வந்து சீட்டு கட்டில நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு லைன், அது இப்படி ஒரு செகண்டில் வந்து போகுமா, அதை ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டெப்பை போட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ண மாட்டார். ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்குது, அந்த கல்ச்சுரல்ஸில் எல்லாரும் வந்து அந்த சீட்டு கட்டோட ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டு ஆடுவாங்க. அதில் வந்துட்டு அந்த ஜோக்கராக இருக்கவன் தான் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு அவனை வந்துட்டு ஹைலைட் பண்ணி இப்படி ஆடுவான். அந்த ஒரு செகண்ட் லைனுக்காக அவ்வளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியம் செட்டு, அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனில் அந்த சீட்டு கட்ட ட்ரெஸ்ஸை போட்டு காஸ்டியூம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாக அந்த லிரிக்ஸுக்கு உயிரை கொடுப்பார். தென் வாலியுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், சங்கர் அவர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டேன், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நான் இது பண்ணிட்டேன், 300-400 பேர் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக லிரிக்ஸ் எனக்கு இப்போ உடனே வேணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ண மாட்டார். இதுக்காக அவங்க எல்லாத்தையும் காக்க வைப்பார் அவர். அதுக்காகவே நாம் ஒரு நல்ல லிரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ அவர் என்றைக்குமே அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பிரம்மாண்டத்தை பண்ணல, அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயங்களையும் பண்ணணும். அதில் நான் விஷுவலாக நிறைய பேரை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணணும். இங்கே நிறைய படங்கள் இப்போ சினிமாவை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுற, சினிமா பற்றி மட்டுமே பேசக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, 10% இருப்பாங்களா, மீதி 90% நான் பார்க்காதது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததை தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க எல்லாருக்குமே சங்கர் அவர்கள் தான் வந்துட்டு ஒரே வழி. ஏன்னா முதல்ல ஒரு 7 அதிசயத்தை ஒரே படத்தில் ஒரே பாட்டில் காட்டினது அவர் தான். தென் நீங்கள் பார்க்காத இடங்கள் பல விஷயங்களை அவரை விஷுவலில் காட்டினது அவர் மட்டும்தான். அது இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் மட்டும்தான் வரும்னா அந்த டைமில் மட்டும்தான் அவர் போய் ஷூட் பண்ணுவார். அந்தளவுக்கு பிடிவாதமாக. ஏன்னா ஒரு 200 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்க வரான், அவனுக்கு நான் புதுசாக ஒரு விஷயத்த காட்ட போகிறேன், புதுசாக அவனுக்கு வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறேன். அவதார் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, ஒரு விஷுவலான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறல, அவர் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் அதை தான் ரொம்ப வருஷத்துக்கு பண்ணியிருந்தார். என்னுடைய படம் விஷுவலாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரீட்டாக இருக்கும், அதில் நான் கொஞ்சோண்டு கதையும் நான் சொல்லுவேன், அதில் நான் கொஞ்சோண்டு உங்களை என்டர்டெயினும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு மட்டுமே சங்கர் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து நிறைய படங்கள், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவருக்கு ஃபெயிலியரான இந்த ஒரு 2 படங்கள் அவரோட லெகசியை என்றைக்குமே வந்துட்டு சந்தேகப்பட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிரம்மாண்டத்தை காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அவர் அழகாக நிறைய நாள் நிறைய வருடம் அந்த லெகசியை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், அவர் ஒரு இன்டர்வியூவில் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லுவார். தசாவதாரம் படம் வந்துட்டு 10 கேரக்டர் இருக்குது, அந்த 10 கேரக்டர் இப்படி எடுக்கணும், இப்படி பிரம்மாண்டம், இது எப்படி போய் முடிய போகுது, இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகிட்டு இருக்கே, தேவையில்லாமல் நான் சூடு போட்டுக்கிட்டேனோ டேரக்டர் சங்கர் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு பேர் சம்பாரிச்சவர் தான் சங்கர். அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்போ நிறைய பேர் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறாங்க, அதை பார்த்தே நம்ம ஆச்சரியப்பட்டுருக்கோம். இது எல்லாத்தையுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கர் அவர்கள் பண்ணி முடிச்சிட்டார். அவர் இப்போ ஒரு டவுன்ஃபாலில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு படமே எடுக்க தெரியாது, அவருக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவே எழுத தெரியாது, அவருக்கு ஸ்க்ரீன் பிளேவே எழுத வராதுன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய டேரக்டர் சங்கர் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாம் வந்து பேசுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் ராகுல் பிரபாகர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு